Dear students, so today we discussed about the chapter 3 human reproductive health. Already the last two previous classes we had discussed about this topic. As the first is types of birth control methods and next is infertility. The infertility, how it will be overcome using the assisted reproductive technology. And what are the assisted reproductive technologies? In vitro fertilization or embryo transfer technique, ZIFT method, GIFT method, ICSI method, intrauterine transfer. So these are the concepts we had learned already in the previous classes. Okay, in this class we will learn about the detection of a fetal disorder during early diagnosis. If it is any problem in the fetus, any problem and the parents ஒரு inherited ஏதாவது அவங்களுடைய ஃபேமிலி ஜென்ரேஷன்ஸில் இல்லை அப்படி இல்லை அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை இந்த மாதிரி ஒரு இன்ஹெரிட்டடாக இருக்கலாம், யாராவது ஒரு ஃபேமிலியில் யாராவது ஒரு டிசார்டர்ஸோட ஒரு குழந்தை பிறந்திருக்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ ஒரு நியூவாக அந்த ஜென்ரேஷன்ஸில் ஒரு நியூ ஜென்ரேஷன்ஸ் அவங்களுக்கு வர்றப்ப என்னாகும், அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபியர் வரும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் இன்ஹெரிட்டட் டிசார்டர்ஸ்க்கு கலர் பிளைண்ட்னஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ வீட்டில் கலர் பிளைண்ட்னஸ் ஒரு 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 பர்டிகுலர் இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்துருந்துச்சு அப்படின்னா அதே ரிலேட்டடில் ஜீன் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், சம் ப்ராப்ளம்ஸ் ஒரு ஃபீல் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதையும் கூட என்ன பண்ணலாம், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏர்லி டயக்னோசிஸ் மூலமாக, ஸோ டிடெக்ஷன் ஆஃப் ஏ ஃபீட்டல் டிசார்டரை ஏர்லியாக முன்னாடியே நம்ம டயக்னோசிஸ் பண்ணுறது மூலமாக அந்த இதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சப்போஸ் இஃப் இட் இஸ் எனி ப்ராப்ளம் அப்படின்னா லீகலாகவே இதை என்ன பண்ணிக்கலாம்னா அபார்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ வாட் ஆர் த டெக்னிக் used to fetal disorder at early diagnosis? So one of the technique is ultrasound scanning. So one technique is ultrasound scanning. Another one technique is ultrasound sonography. Ultrasound or imaging technique or ultrasound sonography. And next technique is already we had discussed in that first class, amniocentesis. What is amniocentesis? It's a collection of a amniotic fluid. Okay. So next technique is a chorionic villus sampling. Chorionic villus sampling. And next method is fetoscope. So nowadays, so these are the technique used. We have to easily identify or detect the fetal disorders in early diagnosis. Are you ready to learn the functions of this each and every technique? Okay, next technique is ultrasonography. So these are the ultrasonography. It will be performed in the first trimester. Performed at the first trimester. Already we know how many months in first trimester, ma? So first trimester la 3 months இருக்கும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல எத்தனை மந்த்ஸ் இருக்கும்? 3 மந்த்ஸ். ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். செகண்ட் 3 மந்த்ஸ் 4 5 6 அந்த தான் என்னன்னு சொல்லுவாங்க, செகண்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க, மகப்பேறு காலங்கள்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல தான் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் ஆயிருக்கும் பார்த்தீங்களா, கன்ஃபர்மேஷன் பண்ணி அதில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அல்ட்ராசோனோகிராஃபி பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ வாட் இஸ் த யூசஸ் ஃபார் இட் டூயிங் அட் த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல இதை பண்றாங்க, என்ன மெயினாக டிடெக்ட் பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் அ டேட்டிங். ஸோ டேட்டிங்னா என்னைக்கு அந்த பேபி பார்ன் ஆகும், அந்த EDTA டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த மென்சுரல் டே கால்குலேஷன் பண்ணி அதோட EDTA டேட் என்னைக்கு குழந்தை 9 months ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 days இந்த பர்டிகுலர் டேஸ்ல தான் பார்ன் ஆகும் அப்படிங்கிறத அந்த டேட்டை கால்குலேட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டு டிடெக்ட் த determination of number of fetus. எத்தனை fetus இருக்கு, இஸ் அது மோனோசைகோ, அதாவது ட்வின்ஸ் பேபியா இல்லை மோனோவா ஒரு இதுவாக தான் இருக்கா அப்படிங்கிறத நம்பர் ஆஃப் fetus it will be detected. ஸோ இந்த டெக்னிக் இதில் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா டு இஸ் ஃபார் அசஸ்மெண்ட் ஃபார் ஏர்லி ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ஏதாவது ஏர்லி ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் என்ன பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ complications it will be assessment. Next is ultrasonography. So these are the ultrasonography will be performed at the first trimester. So it will be helpful to analyzing the dating born date. Okay, and next is number of fetus it will be detected, and next is early pregnancy complications can be assessed. So this is the use of ultrasonography. Okay, next is types of ultrasound. So in this the types of ultrasound there is a 2D types and 3D and 4D. The 2D will be useful to me as provides a flat
picture it will be providing the a flat picture of பேபியோட ஸ்ட்ரக்சர், உள்ள இருக்கிற அந்த ஆர்கன், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், ஸ்பைனல் கார்ட்ஸ் சரிங்களா, அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது ஒரு ஃபிளாட் பிக்சரா வந்து 2D டைமென்ஷனல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 3D டைமென்ஷனுங்கிறது உள்ள போய் அது எவ்வளோ அளவுக்கு வித்து, எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, க்ரோத் சரிங்களா. ஸோ வித்து, ஹைட்டு அண்ட் டெப்த் ஆஃப் த ஆர்கன்ஸை வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டயக்னோஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் இந்த 4D மூலமா விசுவலைஸ் த அன்பார்ன் பேபியோட மூவிங், அது மூவிங், அதோடைய ஐ பிளிங்கிங், இது எல்லாமே கை பண்ணாற்றுறது, அதோடைய ரொட்டேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே 3D இமேஜினல் வியூவில் என்ன பண்ணிக்கலாம், டைமென்ஷனல் வியூவில் அதை வந்து அனலைசிஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ தீஸ் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் அல்ட்ராசவுண்ட். இந்த 2D சவுண்ட் வந்து பேபியோடைய ஃபிளாட் பிக்சர், உள்ள இருக்கிற பிரைனோட ஸ்ட்ரக்சர், ஸ்பைனல் கார்டோடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய உள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ், இது எல்லாமே ஃபிளாட் பிக்சர் வியூஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் 3D வியூஸ் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு width and height and depth of this each and every internal organs உடைய நல்ல growth ஆயிருக்கா, மெச்சூர் ஆயிருக்கா, இல்லை எதுவும் இம்மெச்சூர் கண்டிஷன்ஸ்ல இருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் இஸ் 4D ultrasounds. It will be helpful to unborn baby உடைய மூவிங் கண்டிஷன்ஸ், ஐ பிளிங்கிங், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதனுடைய இதை வந்து 3D இமேஜஸ் மூலமா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 3 techniques of amniocentosis. So the amniocentosis already we learned about in that first class. What is the amniocentosis? The amniocentosis is one of the prenatal diagnostic technique. So the prenatal diagnostic technique மூலமா நம்ம என்ன பண்ணலாம், to identify that, to detect the chromosomal abnormalities of the children. Okay, so this is one of the prenatal diagnostic technique. It will be detect the chromosomal abnormalities. What is the technique ma'am? We have to identify the chromosomal abnormal technique. குரோமோசோம்ஸ் எல்லாத்தையும் பிரித்து எடுத்து அதை பண்ணுறது என்ன டெக்னிக் அப்படின்னா கேரியோடைப்பிங் டெக்னிக். ஓகேங்களா, இது வந்து குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இந்த குரோமோசோம்ஸையே செப்பரேட் பண்ணி நார்மலா அப்நார்மலா இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுற அந்த டெக்னிக் பேர் என்ன அப்படின்னா கேரியோடைப்பிங் டெக்னிக். நெக்ஸ்ட் 4th லெசன்ல படிப்போம். ஸோ வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் கேரியோடைப்பிங் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் செட் ஆஃப் ஏ குரோமோசோம்ஸ், எல்லா செட் ஆஃப் ஏ குரோமோசோம்ஸ் அது பேஸ்ட் ஆன் டைப்ஸ் பொறுத்து, அதாவது பேஸ்ட் ஆன் சென்ட்ரோமியரை பொறுத்து அது வந்து மெட்டாஃபேஸ் குரோமோசோம்ஸ், சப் மெட்டாஃபேஸ் குரோமோசோம்ஸ், டீலோசென்ட்ரிக் குரோமோசோம்ஸ், அக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணுறது தான் கேரியோடைப்பிங். இந்த கேரியோடைப்பிங் ஸ்டடிஸ் மூலமான குரோமோசோம்ஸை நம்ம ஸ்டடி பண்ணி அதில் ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்கா, அப்நார்மலிட்டிஸ்னா என்ன, ஆட்டோசோமல் டிசார்டர், அல்லோசோமல் டிசார்டர், அதாவது கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், பேக்யூஸ் சிண்ட்ரோம், இந்த மாதிரி வேரியஸ் டிசார்டர்ஸ் இருக்கு, குரோமோசோமல் மியூட்டேஷன் டிசார்டர்ஸ் சரிங்களா. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெசன்ஸ்ல நம்ம கிளியரா படிப்போம். எந்தெந்த பர்டிகுலர் 13th குரோமோசோம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும், அதனால ட்ரைசோமி 13. ஆக்சுவலா பேர் ஆஃப் குரோமோசோம்னா 13th குரோமோசோம்ல இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ல வந்து எப்படி இருக்கும், ட்ரைசோமியா இருக்கும் சரிங்களா. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கறது தான் இந்த கேரியோடைப்பிங் ஸ்டடீஸ்ல பார்ப்போம் சரிங்களா. ஸோ இந்த கேரியோடைப்பிங் ஸ்டடீஸ் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு ஐடென்டிஃபை த குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ். பட் these are the chromosomal abnormalities ஓட சாம்பிள் நமக்கு எங்க இருந்தா எடுக்கிறோம், இந்த amniocentosis டெக்னிக்ல இருந்து தான் நமக்கு வந்து டிடெக்ட் பண்றோம் சரிங்களாப்பா. ஓகே, what is the sample of this amniocentosis னா amniotic fluid. என்ன எடுக்கிறோம், amniotic fluid. ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரேன்ல பார்த்திருக்கோம் சரிங்களா. சோ உள்ள வந்து எப்படி இருக்கும், பேபி இருக்கும். ஓகே, இந்த பேபியை சுத்தில என்ன இருக்கும், ஆம்னியான் மெம்பரேன் இருக்கும் சரிங்களா. So the amnion membrane குள்ள தான் என்ன இருக்கும், which is having a amniotic fluid. So it will be providing a buoyancy environment to the fetus. So it will be there is any ஒரு pressure attack பண்ணாம it will be prevent. Okay, so ஒரு buoyancy உள்ள ஒரு குழந்தை வந்து அந்த தண்ணிக்குள்ள வந்து மிதந்துட்டே இருக்கும். ஓகேவா. So இந்த fluids நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த fluids நம்ம ஒரு abdominal through the abdominal incision மூலமா என்ன பண்ணிக்கலாம், ஒரு syringe மூலமா போட்டு எடுத்துக்கலாம் சரிங்களாப்பா. சிரிஞ்ச் மூலமா நான் amniotic fluids எடுத்து அதை வந்து இந்த மாதிரி டிடெக்ட் பண்ணலாம். இது எப்போ பர்டிகுலர் டேட், எந்த டேட்ல இதை பண்ணணும் அப்படின்னா, this is the gestation period of 15th and 20th weeks of gestation. So what is a gestation? Gestation மகப்பேறு காலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஸோ அந்த மாதிரி 15th and 20th week of gestation periodல தான் இந்த இதை வந்து என்ன பண்ணணும், இந்த டெஸ்ட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் சரிங்களா. ஸோ இட்ஸ் கலெக்டிங் த amniotic fluid from the
amnionல அந்த amniotic membraneல இருக்கிற fluids வந்து 15th and 20th week of gestation தான் என்ன பண்ணணும் எடுக்கணும் சரிங்களா. So the amniotic fluid contains the cells it's shed from the fetusல இருந்து என்ன பண்றோம் எடுத்தோம்னா அது மூலமா நம்ம என்ன பண்ணலாம், we have to detect the chromosomal abnormalities. Okay, I repeat, what is amniocentosis? Amniocentosis is nothing but this is one of the prenatal diagnostic technique. What is the differentiate between the prenatal and postnatal? Prenatal means before childbirth, inside the womb of the mothers we have to detect it. Okay, detect the chromosomal abnormalities or any other disorders through checking. Okay, that is called as a prenatal diagnosis. What is a postnatal diagnosis? After birth of the child from the that is a parturition process. Okay, wow. So during after the parturition process, the birth of the child, after the childbirth, that is the condition we have to detect the any other disorders or any other methods using this sample, that is called as a postnatal. Okay, can you understand? Postnatal ko prenatal ku enna differentiate புரியுதா? ப்ரீநேட்டல்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். போஸ்ட்நேட்டல்ங்கிறது ஆஃப்டர் சைல்ட் பர்த் பார்ச்சுரேஷன் ப்ராசஸ் அதை முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் என்ன அந்த டிடெக்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் என்னது போஸ்ட்நேட்டல். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரீநேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக். It will be detected the chromosomal abnormalities where it will be collected. It's an amniotic fluid. So the amniotic fluid it will be providing the buoyancy environment to the child. It's the embryo, and it will be performed. This test is 15th and 20th week of gestations. It's a small needle through the abdominal மூலமா என்ன பண்றோம், incision மூலமா we collecting the amniotic samples and then the procedure of karyotyping procedures. என்ன procedure பண்றோம், karyotyping procedure பண்றோம். அது மூலமா நம்ம என்ன பண்ணலாம், chromosomal abnormalities we can easily detect. So this type of techniques is called as the amniocentosis. It's a chromosome that is a chorionic villus sampling. The chorionic villus sampling, it's one of the prenatal diagnostic technique. This is also one of the prenatal diagnostic technique. But in this test, we have to using the sample is placental tissue. With the help of the placental tissue, we have to identify the chromosomal abnormalities. This is also one of the chromosomal abnormalities, but using the sample is different from the amniocentosis. Can you understand? Okay. So, what is the differentiate between amniocentosis and next is the chorionic villus sampling. So, this is also same prenatal diagnostic da. It's a different. This is the common identical testing, and this also it's a chromosomal abnormality. But main difference, this is a sampling is amniotic fluid. Okay, so this is also extra embryonic membrane, amniotic fluid, chorionic villus samplings, yolk sac. These also extra embryonic membrane. Okay, so in these conditions we have to using the amniotic fluid, but the chorionic villus samplings using the sample is it is a placental tissue. The test sample is placental tissue. This is also is used to do for chromosomal abnormalities. I repeat, what is chorionic villus sampling? So this is one of the prenatal diagnosis. Its test sample is placental tissue. Okay. Next, this is also is useful to for chromosomal abnormalities. Okay. So this is the important point. Okay. Next technique is fetoscope. So these are the fetoscope. It will be helpful to monitor the heart rate of the fetus. It will be helpful to heart rate. Heart rate எவ்வளோ இருக்கும், நார்மலா இருக்கா அப்நார்மலா இருக்கா அப்படிங்கறத fetus உடைய heart rate வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் வென் இட் வில் பி பெர்ஃபார்ம். இந்த மானிட்டர் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா டூரிங் த லேட் ப்ரெக்னன்சி அட் த டைம் ஆஃப் த பார்ச்சுரேஷன். சரிங்களா? ஸோ லேட் ப்ரெக்னன்சி இன்னைக்கு வந்து இதாக இருக்கணும், குழந்தை பிறந்துக்கணும், பட் அந்த டே வந்து டிலே ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபீட்டரோட ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? ஸோ டூரிங் த லேட் ப்ரெக்னன்சி அந்த டைம் ஆஃப் த லேபர் பெயின் சொல்லுவாங்கல்ல, அந்த பெயின் அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸோ பேபியோடைய ஹார்ட் பீட் ரேட்டை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகே, மானிட்டர் பண்ணுவாங்க. வாட் இஸ் த நார்மல் ஹார்ட் ரேட்? நார்மல் ஃபீட்டல் ஆவரேஜ் ரேட் heart rate is 130 to 160. 130 to 160 beats per minute. எப்போ? So at the time of the labor or at the late pregnancy, the baby's ஓட heart beat எவ்வளோ இருக்கும்? 130 to 160 beats per minute இருக்கும். சரிங்களா? ஸோ இதை calculate பண்ணி தான்
அதனுடைய ஃபீட்டஸ் உடைய ஆக்சிஜன் சப்ளை எப்படி இருக்கு சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, ஆக்சிஜனுடைய ப்ரெஷர்ஸ் எப்படி இருக்கு, ஆக்சிஜன்ஸோட லெவல் எப்படி இருக்கு, ஸோ இப்போ கிரிட்டிக்கலாக இருக்கா இல்லை நார்மலாக இருக்கா பேபி அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க சரிங்களா. ஹவ் இட் கேன் பி பேபி பிரீத் மா இன்சைட் த மதர் womb ஆஃப் த மதர். உள்ளுக்குள்ள இருக்கிறப்ப பேபி வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நாஸ்ட்ரில்ஸ் வழியாக வந்து என்ன பண்ண மூச்சு விடுமா, விடாது சரிங்களா. அது அம்மாவுடைய பிளட்ல இருந்து மெட்டர்னல் பிளட் பார்த்தீங்கன்னா அந்த பிளட்ல இருக்கிற ரெஸ்பிரேஷன் தான் அதுக்கு வந்து அதில் இருக்கிற ஆக்சிஜன் சப்ளை வச்சு தான் உள்ள வந்து எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை வந்து வெளியில வர முதல் சுவாசமே அம்மாவுடைய இதுல இருந்து வெளியில வர்றப்ப பண்றதுதான் சரிங்களா. அப்பதான் அந்த டீப் பிரீத் ஆகி என்ன ஆகும், அம்மா அப்படின்னு சொல்லி குழந்தைங்க ஆண் கத்துவாங்க பார்த்தீங்கன்னா, ஆண் கத்துறப்பதான் என்ன ஆகும், அந்த லங்ஸோட இது வந்து விரிவாகும் சரிங்களா. நாஸ்ட்ரில்ஸ் வழியா ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் அந்த டைமிங்ல தான் பண்ணுவாங்க சரிங்களா. இன்சைட் த மதர் இருக்கிற வரைக்கும் இப்போ தண்ணிக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால மூச்சு விட முடியுமா, பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், உள்ள வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் அந்த இது என்ன சொல்றது, உள்ள வந்து நீர் குமிழிகள் அந்த இதெல்லாம் வந்து உள்ள போயிடும், தண்ணி வந்து உள்ளுக்குள்ள போயிடும், வாட்டர் வந்து ஃபைப்ராய்ட்ஸ் அக்குமுலேஷன்ஸ் வந்து நடக்கும் சரிங்களா. ஸோ அது போல தான் குழந்தைக்கும் பயான்ஸ் என்விரான்மெண்ட்ல தான் உள்ள தண்ணிக்குள்ள மாதிரி தான் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல இருக்கு சரிங்களா. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல அதுக்கு ஒரு தேவையான ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் மெட்டர்னல் பிளட்ல இருந்து தான் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் பண்றது எப்போ அப்படின்னா அம்மாவோட பாடியில இருந்து வெளியில வர்றப்பதான் ஃபர்ஸ்ட் ஆணு கத்துறது பார்த்தீங்கன்னா குழந்தை அப்பதான் அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேஷனே வந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அந்த டைமிங்கோட ஹார்ட் பீட் ரேட் எப்படி இருக்கும், 130 to 160 பீட்ஸ் வந்து பெர் மினிட்டா இருக்கும். இப்போ நமக்கு நார்மலா எவ்வளவு இருக்கு, 72 பீட்ஸ் பெர் மினிட் இருக்கு நார்மல் ஹியூமனுக்கு சரிங்களா. ஸோ அதே போல தான் ஹெல்த்தி அடல்ட் அண்ட் சில்ட்ரனுக்கு இருக்கும். பட் ஆனால் குழந்தைக்கு இது இருக்கிறப்ப இந்த பீட்ஸ் வந்து ஹையா தான் இருக்கு ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டு மானிட்டர் த ஹார்ட் ரேட் ஆஃப் ஃபீட்டஸ், அதுதான் யாரு, இந்த ஃபீட்டோஸ்கோப்பு. ஸோ இது எப்போ பார்ப்பாங்க மெயினாக அந்த டெஸ்ட் டியூரிங் த லேட் பிரெக்னன்சி அண்ட் லேபர் டைமிங்ல தான் பார்ப்பாங்க. லேபர்னா அந்த பெயின் வந்து அந்த பார்ச்சுரேஷன் டைமிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமிங்ல பார்ப்பாங்க. வாட் இஸ் ஆவரேஜ் ஆஃப் டைம்ஸ் என்னது 130 to 160 பீட்ஸ் பெர் மினிட். ஸோ இது மெயினாக வந்து ஆக்சிஜனோட லெவல் எப்படி இருக்கு, இஃப் இட் இஸ் எனி டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறத மெயின்டைன் பண்றதா. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இன் திஸ் டாபிக் வி clearly learned about that is the detection of a fetal disorders during early diagnosis. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், அல்ட்ராசவுண்ட் பார்த்தோம், அல்ட்ராசோனோகிராஃபி பார்த்தோம், நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அல்ட்ராசவுண்ட்ஸ் பார்த்தோம் சரிங்களா. நெக்ஸ்ட் ஆம்னியோசென்டோசிஸ் பார்த்தோம், கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங் பார்த்தோம், நெக்ஸ்ட் ஃபீட்டோஸ்கோப். ஸோ தீஸ் ஆர் த டெக்னிக்ஸ் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு டிடெக்ஷன் ஆஃப் fetal diagnosis during early diagnosis.